இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட கஷ்டமான வேலைகள் ஈஸியாக முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா ஐடியாவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் டிப்புக்கு வாழைத்தண்டு எடுத்துருக்கேன். பிகினராக இருக்கவங்களுக்கு இந்த தண்டை எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணணும்னு ஒரு குழப்பம் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப சிம்பிளாக கட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வாழைத்தண்டோட மேலே இருக்கிற அந்த வேஸ்ட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க அந்த குருத்து பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரவுண்டாக இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுக்கும்போதே அந்த கத்தியிலேருந்து அந்த நார் பிரிஞ்சு வருங்க. அதை இது மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போதே கத்தியோடு சேர்த்து இழுத்து எடுத்தீங்கன்னா ஈஸியாக அந்த நார் வந்துடும். இது தனியாக கையில் பிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கத்தி பயன்படுத்தியே அழகாக நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுக்கலாம். இது எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் கத்தியில் கட் பண்ணிவிட்டு கை பயன்படுத்தி அந்த நாரை தனித்தனியாக உருவாங்க. நீங்கள் கத்தி பயன்படுத்தியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வாழைத்தண்டை கட் பண்ணி அதை மோர் தண்ணியில் போடணும். தயிரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் போடுங்க, அப்போ தான் காய் கருத்து போகாமல் இருக்கும். அடுத்த டிப்பு, நம்ம வீட்டில் இடியாப்பெல்லாம் செஞ்சோன்னா தேங்காய் பால் பிழிவோம். அப்படி நம்ம தேங்காய் பால் பிழியும் போது மீதம் இருக்கிற இந்த சக்கையை தூக்கி போடாதீங்க. இதை இந்த மாதிரி வெறும் கடாயில் போட்டுட்டு லேசாக ஹீட் பண்ணுங்க. அதில் இருக்க அந்த ஈரத்தன்மை போன பிறகு இதை அடுப்பிலேருந்து இறக்கி எடுத்தீங்கன்னா இதை நம்ம பொரியலுக்கு பயன்படுத்தலாம். இது ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் பொரியல் செய்கிறீங்களோ அப்போல்லாம் இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டால் போதும். இனி தேங்காய் பால் பிழியும் போது கிடைக்கக்கூடிய தேங்காய் சக்கையை தூக்கி போடாதீங்க. இது போல் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஐடியா, அரிசி களைஞ்ச தண்ணியை இந்த மாதிரி கூட பயன்படுத்தலாம். அரிசி களைஞ்ச 2வது இல்லை 3வது தண்ணியை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி நீங்கள் ரசத்துக்கு தேவையான தக்காளியை வேக வைக்கலாங்க. தக்காளியை நீங்கள் வெறுமன தண்ணியில் வேக வைக்கிறதுக்கு பதிலாக அரிசி களைஞ்ச தண்ணியில் வேக வச்சு பாருங்கள். ரசம் ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுவும் நமக்கு கிடைக்குங்க. இனி அரிசி களைஞ்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரசம் வைக்கும்போது யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது, உங்கள் வீட்டு கபோர்டில் துணியெல்லாம் மடித்து வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு துணி கூட களைஞ்சு போகாது. இப்போல்லாம் நிறைய பேர் நம்ம சுடிதார் அதிகம் யூஸ் பண்ணுவோம். பீரோவில் ஷெல்ஃபில் நிறைய சுடிதார் அடிச்சிருப்போம். அப்படி வைக்கிற சுடிதார் களைஞ்சு போகாமல் இருக்க இது போல் செய்யுங்க. இப்போ நான் சுடிதாரோட குர்த்தா செட் எடுத்திருக்கேன். அதோட அடிப்பாகத்தை கொஞ்சமாக அடிப்பக்கமாக மடிச்சுட்டு இப்போ சுடிதாரோட சைடு பகுதியாக மடிச்சிருக்கேன். அதுலேயே கையை ஈவனாக அது மேலே வச்சிடுறேன். இதே மாதிரி சுடிதாரோட ஆப்போசிட் சைடில் இருக்க கைப்பகுதி சைடு பகுதியும் மடித்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சுடிதார் செட்டுக்கு தேவையான பேண்ட்டு துப்பட்டா அதையும் இதில் வச்சுக்கிறேங்க. இப்போ இந்த சுடிதாரை மேலேருந்து 2 மடிப்பு மடித்து இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு திருப்பி எடுத்தீங்கன்னா ஏற்கனவே சுடிதாரோட அடிப்பகுதி மடித்து வச்சுருப்போம். அது ஒரு பேக்கெட் போல் இருக்குங்க. அது உள்ள கை விட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த துணி நல்லா உங்களுக்கு கவர் ஆகி லாக் ஆகிடும். உள்ளே இருக்கிற பேண்ட்டு துப்பட்டா வெளியில் விழுகாது. சில நேரம் மேட்சிங்கான பேண்ட்டு துப்பட்டா பீரோவில் எங்கே இருக்குன்னு தேடி கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் இது போல் மடித்து வச்சிங்கன்னா நிறைய துணியை ஒரே ஷெல்ஃபில் அடுக்க முடியும். இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். பொதுவாக பேண்ட்டு பாவாடையெல்லாம் நாடாக இருக்குங்க. இந்த மாதிரி நாடா பயன்படுத்தும் போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அடிக்கடி நாடா அந்த உள்ளுக்குள்ளே போய் மாட்டிக்கோங்க. இது எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். இனி அப்படி ஆகாமல் இருக்க இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு ஒரு நாட் போட்டு விட்டுருங்க. இது போல் நீங்கள் வைக்கும்போது நாடா அந்த துணிக்குள்ளே போய் மாட்டிக்காது. நமக்கோ மறுபடியும் இதை எடுக்கணுங்கிற வேலை இருக்காது. இந்த மாதிரி நம்ம பேண்ட்டு போட்ட பிறகு இதை நம்ம கலட்டிட்டு எப்பயும் போல் டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்ரூமில் உப்புக்கரை படிஞ்ச பக்கெட் இருக்குதா? பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் உப்புக்கரை படிஞ்சு பார்க்கவே அசிங்கமாக இருக்குதா? இதை கை வலிக்க இனி தேய்க்க தேவையில்லைங்க. ரொம்ப சுலபமான முறையில் இதை க்ளீன் பண்ணலாம். சும்மா 1 நிமிஷம் போதுங்க. பாத்ரூமில் இருக்க ஷவரு ஃப்ளாசெட்லலாம் தண்ணி சில நேரம் வராது, அங்கேயும் உப்பு கரை இருக்குங்க. அந்த மாதிரி இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இந்த மாதிரி இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதுங்க. இதிலிருந்து நுரை போன்ற ஒரு திரவம் வரும். இந்த லிக்விட் உப்பு கரை படிஞ்ச எந்த இடத்துலனாலும் க்ளீன் பண்ணலாம். இப்போ நான் பாத்ரூமில் இருக்கிற ஏரியா தான் க்ளீன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டீல் பைப்பு, பிளாஸ்டிக்
பைப்பு எது இருந்தாலும் அதில் இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதன் பிறகு இதை நீங்கள் வெறும் ஸ்க்ரப்பில் வெறும் கையிலே க்ளீன் பண்ணலாம். இது எந்த விதத்துலேயும் கைகளுக்கு பாதிப்பு கிடையாது. இந்த மாதிரி பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணால் நிறைய பேர் ஹார்பிக்கு ஸ்ட்ராங்கான ஆசிட்லாம் பயன்படுத்துவோம். அதெல்லாம் நம்ம கைகளுக்கும் நம்மளோட உடம்புக்கும் செட் ஆகாது. அப்படிப்பட்டவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க. இது ஒரே நிமிஷத்துலேயே எவ்வளோ கஷ்டமான விடாப்பிடியான உப்பு கரையும் க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. அவ்வளோதாங்க, நீங்களே பாருங்கள், ஒரே நிமிஷத்தில் இதை க்ளீன் பண்ணிவிட்டு பைப்பு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. டைல்ஸோட ஈரம் காஞ்ச பிறகும் அது இதே மாதிரி பளிச்சுன்னு புதுசு போலவே இருந்தது. உங்கள் வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பக்கெட்டு, மக்கு, ஸ்டூலு எது இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி புதுசு போல் ஆக்கலாம். ஒர்க்கிங் உமனாக இருக்கவங்க, வயசானவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாத்ரூமை அடிக்கடி க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்க. அப்படிப்பட்டவங்க இந்த லிக்விடை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கஷ்டமான வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். உப்பு தண்ணி இருக்கிற வீடுகளில் இந்த மாதிரி ஃப்ளாசெட்டில் ஷவர்லலாம் ஒழுங்காக தண்ணி வராது. அந்த மாதிரி ரிப்பேராக இருக்கிற பைப்பில் இந்த லிக்விடை கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக தண்ணி வருங்க. என்னடா இந்த லிக்விடுன்னு சொல்கிறாங்க, என்னதான் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லவே இல்லைன்னு யோசிப்பீங்க. இது உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குங்க. இது என்னோட பர்சனல் தேவைக்காக வாங்கினது. 100% ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது. இது பேர் ஹாப்பி பிளானட். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். இதோட ப்ரைஸும் ரொம்ப சீப் தாங்க. வெறும் 200 ரூபாய்க்குள்ளே தாங்க இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் டேக் ப்ராடக்ட்டில் இதோட லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். வயசானவங்க, ஒர்க்கிங் உமனாக இருக்கவங்க, கன்சீவாக இருக்கவங்களுக்கு ரொம்ப சிரமமான வேலை டாய்லெட்டை க்ளீனாக வச்சுக்கிறது. அது மட்டும் இல்லை, டாய்லெட்டில் கெட்ட வாடை இல்லாமல் பார்த்துக்கிறதும் ரொம்ப அவசியம். அதுவும் 24 மணி நேரம் ஆனாலும் உங்கள் டாய்லெட் நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குங்க. அதுக்கு இந்த சின்ன ஐடியா ட்ரை பண்ணுங்க. இனி ஹார்பிக்கை போட்டு அந்த நெடியில் நின்று ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி கஷ்டப்படவே வேண்டாம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி குளிக்கிற சோப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க. குளித்ததுக்கப்புறம் கரைஞ்சி கிடைக்கக்கூடிய அந்த துண்டு சோப் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு சோப் எடுத்திருக்கேன். அந்த சோப்பை இது மாதிரி காய் சீவல் பயன்படுத்தி நல்லா துருவி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு துருவி எடுத்துக்கோங்க. ஒரு முறை செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 மாதத்துக்கு மேலே இதை பயன்படுத்தலாம். இப்போ இந்த சோப்பு துருவல் கூட பல் விளக்குற டூத் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கணும். வெள்ளை கலரில் இருக்கிற எந்த பிராண்ட் டூத் பேஸ்ட்னாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த டூத் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். டூத் பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த டூத் பேஸ்ட்டில் இருக்க பிசுபிசுப்பு, இந்த சோப்பு, இது ரெண்டும் சேர்ந்து நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை சின்ன சின்னதாக பால் போல் உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கலாம். ஃபாயில் பேப்பரை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கிழிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை வச்சு விட போகிறோம். இது போல் வச்சுட்டு இந்த ஃபாயில் பேப்பரை நல்லா சின்ன சின்ன உருண்டை போல் உருட்டுனீங்கன்னா அழகாக உருண்டு இந்த சோப்பை அப்படியே கவர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியான பால் போல் ஒரு டேப்லெட் போல் இதை உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை சோப் உருண்டைகள் தேவையோ அத்தனை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்களாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போல்லாம் இந்த உருண்டை தேவையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உருண்டையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதில் நிறையா ஓட்டைகளை போட்டு விட்டுருங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற சோப்பு, டூத் பேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வெளியில் வந்து க்ளீன் பண்ணும். இப்போ இந்த உருண்டையை டாய்லெட்டில் எப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இப்போ இந்த உருண்டைகளை பாத்ரூமில் இருக்க டாய்லெட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஃப்ளஷ் டேங்க்குள்ளே தான் போட போகிறோம். நம்ம ஒரு முறை ஃப்ளஷ் பண்ணும்போதும் இதிலேருந்து சோப்பு, டூத் பேஸ்ட் இந்த தண்ணியில் கலந்து இருக்குங்க. அது இந்த டாய்லெட்டை அழுக்கு ஆகாமல், மஞ்சள் கரை படியாமல், உப்பு கரை படியாமல், கெட்ட வாடை இல்லாமல் பார்த்துக்கும். டாய்லெட்டை நம்ம அடிக்கடி ஹார்பிக்கு, ஸ்ட்ராங்கான கெமிக்கல்னு எதுவும் ஊற்றி க்ளீன் பண்ணணுங்கிற தேவையும் இருக்காது. ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ண தேவையில்லை. ஏன்னா டாய்லெட் எப்பயுமே நமக்கு க்ளீனாக இருக்குங்க. இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரையும் நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்.
அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாத்திரம் தேய்க்கிற இந்த மாதிரி பச்சை நார் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. பச்சை நார் மட்டும் இல்லைங்க, கூடவே நம்ம இது போல் கம்பி நாரும் யூஸ் பண்ணுவோம். இந்த 2 நாரையும் வாங்கி பயன்படுத்துகிறீங்கன்னா இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த 2 நாரையும் இது போல் ஒன்றா வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வெங்காயம் பூண்டுலாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நெட் பேக் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்படி இருக்கிற வேஸ்டான நெட் பேக் ஒன்று எடுத்துக்கோங்க. அது உள்ள இந்த 2 நாரையும் போட்டு விட்டுருங்க. இப்போ இதை முடிச்சு போட்டு எடுத்தீங்கன்னா இது இந்த நார்லையே செட் ஆகிடும். இது போல் யூஸ் பண்ணி பாத்திரம் தேய்ச்சி பாருங்கள். உங்கள் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஸ்க்ராட்சே விழுகாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கம்பி நார் சில நேரம் பிஞ்சு பாத்திரத்தில் ஒட்டிக்கும். அதையும் இதை தவிர்த்துடும். ஏன்னா கம்பி பிஞ்சதுன்னா இந்த நெட் பேக்லேயே மாட்டிக்கோங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. பொதுவாக பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நம்ம சோப் லிக்விடை தொட்டு தொட்டு தேய்ப்போம். இந்த 2 நாரையும் ஒரே மாதிரி கட்டி வச்சிருக்கிறதுனால ஒரு முறை சோப்பை தொட்டிங்கன்னா நிறைய பாத்திரத்தை தேய்க்க முடியுங்க. அடிக்கடி சோப் லிக்விடை தொட்டு தொட்டு தேய்க்கணுங்கிற அவசியமும் இருக்காது. இதனால பாத்திரங்களை குயிக்காக நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண முடியும். இது வேலை முடிஞ்ச பிறகு இந்த நாரை இது மாதிரி ஆணியில் தொங்க விட்டால் ஈரமும் சட்டுன்னு வடியுங்க. அந்த நாரில் எந்தவித கெட்ட வாடையும் இல்லாமல் இருக்கும். சில நேரம் கரண்ட் போயிருக்கும், சில நேரம் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்திருப்போம். அந்த மாதிரி டைமில் ஃப்ரிட்ஜில் பால் இருந்ததுன்னா ஒரு டவுட் இருக்கும், பால் நல்லா இருக்கா கெட்டு போயிடுச்சான்னு. அது போன்ற நேரத்தில் பெரிய பாத்திரத்தில் எல்லா பாலையும் ஊற்றாமல் இந்த மாதிரி சின்ன கரண்டியில் இல்லை ஸ்பூனில் ஊற்றி செக் பண்ணி பாருங்கள். இதில் பால் கெட்டு போயிடுச்சுன்னா டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் தெரிஞ்சிருங்க. பெரிய பாத்திரம் எடுத்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை பால் கெட்டுருச்சுன்னா மறுபடியும் அதை க்ளீன் பண்ணி எக்ஸ்ட்ரா வேலையாகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை ட்ரை பண்ணலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது அது கூட மரத்திலான ஒரு ஸ்பூனையும் வச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்கள். 10 நாள் 15 நாள் ஆனால் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாங்கி வச்சிருக்கிற கண்ணாடி வளையல் கையில் போடும்போது சில நேரம் கைக்குள்ளே போகாமல் பட்டுன்னு உடஞ்சி போயிடுங்க. சில நேரம் நம்ம வாங்கின வளையல் கொஞ்சம் சின்ன சைஸாக கூட இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் சோப்போ எண்ணெயோ போட்டு போடுறதுக்கு பதிலாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணாடி வளையலும் உடையாது, கைக்குள்ளே சும்மா வழுக்கிக்கிட்டு போகும். இதுக்கு தேவை உங்கள் வீட்டில் மாய்ஸ்சரைசர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. எந்த பிராண்ட்னாலும் பரவாயில்லை. அதை உங்கள் கையோட விளிம்பு பகுதியில் அப்ளை பண்ணிவிட்டு வளையலை போட்டு பாருங்கள். வளையலும் உடையாது. சின்ன வளையல் போட்டாலும் கையில் ஈஸியாக போகுங்க. கையில் எந்தவித எரிச்சலும் ஏற்படாது. உங்கள் வீட்டில் பழைய சோறு இருக்குதுன்னா அதை ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணுங்க. முந்தின நாள் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியிலேருந்து சோறை நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு குக்கரில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பழைய சோறு எல்லாத்தையும் தண்ணியிலேருந்து பிழிஞ்சு குக்கரில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த சாப்பாட்டில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தொட்டு பார்த்தா ஈரத்தன்மை மட்டும் இருக்கணும். இந்த குக்கரோட மூடியோட கேஸ்கட்டை மாட்டிட்டு வெயிட் அதாவது விசிலை கலட்டி வச்சிடுங்க. இப்போ அடுப்பில் இந்த குக்கரை அப்படியே வச்சிடுங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு வால்வு வழியாக ஆவி வெளியில் வரும். அந்த டைமில் இந்த வெயிட்டை போட்டுட்டு அடுப்பை உடனடியாக ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். பழைய சோறு நல்லா சுடு சுட சோறு புது சோறு போல் கிடைக்கும். இந்த மாதிரி குளிர் காலத்தில் பழைய சோறு சாப்பிட பிடிக்காதவங்க சுடு சோறாக மாற்றி பயன்படுத்தலாம். குக்கரில் மட்டன் பருப்பெல்லாம் வேக வைக்கும்போது சில நேரம் விசில் வரும்போது தண்ணியெல்லாம் வெளியில் சிந்தி அடுப்பு குக்கர்லாம் அழுக்காகுங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சின்ன ஸ்பூனை குக்கர் உள்ளே போட்டு குக்கரை மூடி விசில் விட்டு பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணி வெளியில் சிந்தாது. பொதுவாக மழைக்காலம் குளிர்காலம் வந்துடுச்சுன்னா வெளியில் எங்கேயாவது போகும்போது ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போவோம். அதுவும் எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறோம், குளிர் பிளேஸ்க்கெல்லாம் போகிறோன்னா கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போவோம். அப்படி போகும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பொதுவாக இந்த மாதிரி ஹூடி டைப்பில் இருக்க ஸ்வெட்டரை நிறையா பேர் நம்ம பேக்லேயோ இல்லைன்னா சூட்கேஸ்லேயோ வைக்கும்போது இடத்த அதிகமாக அடைக்கும். அதை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஃபைனலாக மடிக்கும் போது மேலே இருக்க தொப்பி போன்ற பகுதியில் நம்ம கீழே மடித்த அந்த ட்ரெஸ்ஸோட எல்லா பகுதியும் உள்ளே நுழைச்சிடுங்க. இந்த ஹூடி டைப்பில் உங்களுக்கு இது போல் ரோப் இருக்குங்க, அதாவது கயிறு. அந்த கயிறை நல்லா வெளியில் இழுத்து இந்த மாதிரி நீளமாக எடுத்துக்கோங்க. நீளமாக எடுத்த கயிறோட 2 முனை பகுதியும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு எடுத்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஹேண்ட்பேக் போல் இருக்குங்க. இந்த ஹேண்ட்பேக்கை நீங்கள் கையிலேயே மாட்டிக்கலாம். பொதுவாக ஸ்வெட்டரை நீங்கள் பேக்லேயோ ட்ராலிலேயோ வச்சிங்கன்னா நிறைய இடத்த அடைக்கும். மிச்ச
ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட்பேக் போல் மாட்டிக்கிட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் உங்களுக்கு பாக்கெட் போல் இருக்கிறதுனால தேவைப்பட்டால் மொபைலு காசெல்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் சொன்னதில் ஏதாவது ஒரு ஐடியாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எந்த ஐடியான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.